உலகின் மிக பிரம்மாண்டமான வீடு. ஆனா, யாரும் சொல்லாத ரகசியங்கள தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே இதுல உள்ளடங்கி இருக்கு. உலகிலேயே மிக பிரபலமான வீடு எது தெரியுமான்னு கேட்டா, எல்லாருமே சொல்லக்கூடியது பொதுவா சொல்லக்கூடியது ஒயிட் ஹவுஸ். ஆனா, ஒயிட் ஹவுஸ் கிடையவே கிடையாதுங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் பேலஸ் தான் பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. ஸோ இது பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியோட வீடு. ஆனா இந்த பேலஸ பத்தி நீங்க நினைப்பதெல்லாம் வெறும் சர்ஃபேஸ் மட்டும்தாங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? சீக்ரெட்டான ஒரு டனல் இந்த பேலஸ்ல இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு சினிமா தியேட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸு. வீட்டுக்குள்ள நீச்சலுக்குள்ள இருக்கிறதும் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஆனா, இந்த வீடு கட்டம்போது இதெல்லாமே உள்ள இருந்தது. அதுதான் மிக பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்த தொடர்ந்து பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள ஏடிஎம் மிஷின் ஒண்ணு இருக்கு. அது இல்லாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள இருக்கு. அது என்னன்னா, இந்த அரண்மனையில பார்த்தீங்கன்னா, இந்த டனல்ல ஒரு பெர்சன் உள்ள இருந்திருக்காரு. அத கிங்கும், குயினும் பார்த்தீங்கன்னா, அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க ஒரு நாள். இது எப்படி நடந்துச்சு? இந்த சீக்ரெட் என்ன? 300 வருஷம் இதோட வரலாற்றுல இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்கக்கூடிய விஷயங்கள எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஒண்ணொண்ணா நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த இடம் கட்டும் பொழுது அரண்மனைக்காக கட்டப்பட்டதுன்னு. ஆனா அப்படி கிடையாதுங்க. இது ஒரு விபத்தால் உருவாக்கப்பட்ட அரண்மனை. அது எப்படி அப்படின்னா, 1703ஆம் ஆண்டு லண்டன்ல டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் என்பவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டவுன் ஹவுஸ கட்டுறாரு. அதனுடைய பெயர் தான் பக்கிங்ஹாம் ஹவுஸ். இது பேலஸே கிடையாது. அதுக்காக உருவாக்கப்பட்டதும் கிடையாது. ஆனா இது ஒரு அமைச்சரோட வீடா தான் அன்று உருவாக்கப்பட்டது. 1761ல 3ஆம் மன்னர் கிங் சார்ஜ் அந்த வீட்டை வாங்குறதுக்கு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வாங்கும்போது அன்னையோட விலை பார்த்தீங்கன்னா 21,000 பவுண்ட் அன்றைய சூழ்நிலையிலே. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து இந்த வீட்டை வாங்குறாரு. வாங்கினதோட மதிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த இடம் பேலஸா மாறுவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா என்ன இருந்தது அப்படின்னா, முதல் மன்னர் கிங் ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மல்பெரி கார்டனாக உருவாக்க முயற்சிக்கிறார். அதாவது சில்க் வார்ம்ஸ் வளர்க்க முயற்சிக்கிறார் பட்டுப்பூச்சியை. ஆனா தவறான ஸ்பேஸ வாங்கிட்டோமே அப்படின்னு இது உருவாக்கும் பொழுதுதான் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த இடத்த கைவிடுறாரு. அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட மல்பெரி ட்ரீஸ் இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த கார்டன்ல இருக்கு. இந்த பேலஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. அதோட வயது மட்டும் 400 வருடம் அப்படின்னு சொல்றாங்க. முதலா இந்த அரண்மனையில யாரு வசிச்சாங்க அப்படின்னா, 1837ல குயின் விக்டோரியா தான் முதலா பக்கிங் பேலஸ்ல வசிக்கிறதுக்காக வராங்க. வந்த உடனே ஒரு பிரச்சனை இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அரண்மனைக்கு வரக்கூடிய ராயல் கெஸ்ட் தங்குறதுக்கு போதுமான இடவசதி இல்ல அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவு பண்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய மார்பிள் ஆர்க், அதாவது இப்ப நீங்க வெளியில ஹைட் பார்க்ல பார்க்கக்கூடிய மார்பிள் ஆர்க் முன்னாடி இது அரண்மனைக்குள்ள இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டது. அந்த இடத்துல தான் 4th விங்க கட்டுறாங்க. அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய பேலஸின் முகப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் 4th விங். அந்த இடத்துல இருந்த ஆர்க் தான் ஆப்போசிட்ல மாத்துனாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு ஒரே சக்தி வாய்ந்த நபர் யாருன்னா, அது அரண்மனையை சார்ந்த நபர்கள் மட்டுமே. கதையில இப்பதான் முக்கியமான திருப்பமே வரப்போகுது. இந்த பேலஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேத்துக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க போற நபர்களுக்கு நிச்சயமா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடியது. பக்கிங்ஹாம் பேலஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, 775 ரூம் இதுக்குள்ள இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 78 பாத்ரூம்ஸ் இருக்கு. 52 பெட்ரூம்ஸ் இருக்கு. 188 ஸ்டாஃப்போட பெட்ரூம்ஸ் இருக்கு. 92 ஆபீஸ் இருக்கு. 19 ஸ்டேட் ரூம் உள்ள இருக்குங்க. 2வதா இந்த பேலஸ்க்கு சொந்தமா ஏடிஎம் மெஷினே உள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட்ல ராயல் பேங்க் கோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. 3வது 1929லயே உள்ள தியேட்டர் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 44 பேர் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு கட்டியிருக்காங்க. அதே போல 1938லயே உள்ள பார்த்தீங்கன்னா இன்டோர் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, குயின் எலிசபெத் அந்த வாட்டர்ல விளையாடணும் அப்படின்றதுக்காக. 5வதா பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ், டாக்டர் சர்ஜரி, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே உள்ள இருக்கு. இது மட்டும் இல்லாம 6வதா கிட்டத்தட்ட உள்ள 400 கிளாக் மட்டுமே உள்ள இருக்குங்க.
இதை மெயின்டைன் பண்றதுக்காக ஃபுல் டைம் கிளாக் மேக்கரே வந்து உள்ள இருக்காரு. பிக் பென் போலவே, இதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ண வீடியோ போலவே இதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் தனிப்பட்ட நபரே அங்க இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப கதையில இன்னொரு முக்கியமான திருப்பம், ஒரு சீக்கிரட்டை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் கீழே வந்து ஒரு சீக்கிரட்டான டனல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டனல் வந்து பார்லிமெண்ட் வரையிலும், அதுக்கப்புறம் கிளாரன்ஸ் ஹவுஸ் வரையிலும் வழி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்து விட்டது கிடையாது, அதாவது பார்வைக்கு விட்டது கிடையாது. ஆனா இந்த டனல்ல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த டைம்ல வாழ்ந்த கிங் சார்ஜும் அவங்களோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அந்த டனல்ல நியூ கேஸ்டல்ல இருந்து வந்த ஒரு நபர் அந்த டனலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து இவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அந்த நபர் சொல்றாரு, நான் வந்து ஒரு நண்பனா இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. உடனே குயின் வந்து சொல்றாங்க, இவர் ரொம்ப மரியாதைக்குரிய நபராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை இன்னொரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடம் ஒரு சோகமான நிகழ்வுங்க. 1940ல ஜெர்மன் வந்து லண்டன் மேல வந்து பாம்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க. போடும்போது பக்கிங்ஹாம் பேலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆகுது. அந்த 10 முறை அந்த பாம்பு போடும்போது அந்த இடத்துல, அதாவது பேலஸ் சேப்பல் அப்படின்ற இடத்த வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருது. அந்த நேரத்துல கிங் சார்ஜும் அவங்களோட மதர் குயின் மதரும் அந்த பேலஸ்குள்ள தான் வந்து இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல சார்ஜ் வந்து அந்த லண்டன் விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மதர் குயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் குண்டு வீசப்பட்டதற்கு நான் மகிழ்ச்சி தான் அடைகிறேன். இப்போதான் நான் வந்து ஈஸ்ட் எண்ட் மக்களை நேரா எதிர்கொள்ள முடிகிறது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது ஏழ்மையான பகுதியை பார்க்க முடியுது. இந்த நேரத்துல இவங்க கூட இருக்கிறது தான் சரி, இங்க தான் இருப்பேன் அப்படின்ற அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து பிரிட்டிஷ் மக்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்ச்சியை அந்த நேரத்துல கொடுத்திருக்கு. பாதுகாப்பு முறையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 1982ல கொண்டு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 1982ல மைக்கேல் பேகன் என்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ள வந்து அந்த உள்ள என்டர் ஆகுறாரு. அதாவது இல்லீகலா உள்ள போறாரு. அவரு செக்யூரிட்டி கேமரா இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பைபாஸ் வந்து பண்றாரு. அது பண்ணதுக்கு அப்புறம் கார்டு கிட்ட இருந்து தப்பிச்சு 17 அடி சுவரை வந்து ஏறி குதிக்கிறாரு. உள்ள நேரா எங்க போனார் அப்படின்னா, குயின் எலிசபெத்தோட பெட்ரூமுக்கு தான் வந்து போறாரு. அப்ப அதிகாலையில மணி 7 மணி ஆகுது. அந்த டைம்ல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இத சம்பவத்தை அவங்க உணர்ந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்றாங்க. ஆனா போலீஸ கால் பண்ணும்போது ரீச் பண்ண முடியல. அந்த 10 நிமிஷம் அந்த இடைப்பட்ட நேரத்துல தனியாவே வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சரோட வந்து இருக்கிறாங்க அந்த பெட்ரூம்ல. இறுதியா வந்து பாத்தீங்கன்னா, அங்க பணி செய்யக்கூடிய நபர்கள் தான் உள்ள போய் அவரை வந்து புடிக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் செக்யூரிட்டிய வந்து பாத்தீங்கன்னா, முழுவதுமா வந்து பாத்தீங்கன்னா, வேற லெவலுக்கு அவங்க வந்து மாத்துறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய நிகழ்வுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறு கரடுமுரடானதாக இருக்கும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தான். 300 வருட வரலாறுக்கு உள்ள இவ்வளவு விஷயங்கள் வந்து நிறைஞ்சு இருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல இதே மாதிரி லண்டன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐகான் சம்பந்தமான வரலாறுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் லண்டன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.